யாரும் வெளியே போகக்கூடாது என்று உத்தரவு. தனை நினைந்து கரை காணா காலம் போலே கலங்குகின்றான். அந்தோ பரிதாபம், அங்கோ பரிதாபம். காதல் அன்பினால் இணைந்தோரை பிரித்திடல் பெரும் பாவம். அன்பினால் இணைந்தோரை பிரித்திடல் பெரும் பாவம். அந்தோ பரிதாபம். வண்ணமலர் மேனி வாடி மெலிவதோ, எண்ணமெல்லாம் பகற்கனவாய் அழிவதோ. உன்னத காதல் வாழ் உருக்குலைந்து போவதோ. பன்னிசைக்கு வீணையை மண்ணிலே எறிவதோ. பன்னிசைக்கு வீணையை மண்ணிலே எறிவதோ. அங்கோ பரிதாபம். காணும் பொருளெல்லாம் அவள் தோற்றம். காணும் பொருளெல்லாம் அவள் தோற்றம். ஆசை கனிவுடன் நெருங்கினால் ஏமாற்றம். வான்மழை காணாத பயிர் போலே, வான்மழை காணாத பயிர் போலே உள்ளம் வாடுகின்றான் உண்மை காதலினாலே. அந்தோ பரிதாபம். அறுசுவை தேர் உணவும் பாலும் பழமும் கசந்து போனதே. அமுதம் பொழியும் அழகிய முழு நிலவும் நெருப்பானதே. நறுமலர் இதழ் தூவிய பஞ்சனையும் உள்ளானதே. நெடுநாட்களாக தூக்கமின்றி கண்கள் சோர்ந்து போனதே. புனலை நீங்கி மணலில் விழுந்து துடித்திடும் போலே. பாலை வனத்தில் நீரை தேடி தேடி களைவிடும் மான் போலே. தனிமை என்னும் கொடுமையாலே தவித்திடும் இவர் காதல் நிறைவேறாதோ. இன்னல் தீராதோ. இன்பம் வாராதோ. வெங்காயம், வெங்காயம் அடைச்சு கூப்பிட்டீங்களா? நின்று இருக்குமா? அடாடாடா, உங்களுக்கே சந்தேகம் நிமிந்திருக்கும். வெங்காயம் கொண்டுகிட்டு வா. அறிஞ்ச வெங்காயமா அறியாத வெங்காயமா? சுட்ட வெங்காயம். மண்டைய பாத்தியா? அச்சே, நாய கொண்டுட்டு வா. என்னது? நாய கொண்டுட்டு வாயா. கொண்டு வாயா, கொண்டு வா. அற்புதம் அற்புதம். அப்படியே கொண்டுகிட்டு போய்
அமராவதி முன்னால கொண்டுகிட்டு போய் காலை நிமிர்த்தி விட்டோம் அப்படின்னு கொண்டுட்டு போய் நிறுத்தினோம்னா நாய்வாலை நிமிர்த்திய நாதரே அப்படின்னு ஒடியாந்து என்ன அப்படியே கட்டி கட்டி ஆமா உங்களுக்கு அமராவதி நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்குவோம். என்னது இங்க பாருயா, நீ ஒரு அடிமுட்டாள். ஓ சொல்ல நான் கேட்டேன் பாரு. நான் தான் அடிமுட்டா, நீங்க பெரிய புத்திசாலி. அப்படி நீங்க நிமிக்கிறேன் தானே? வை வெங்காயம், நான் வெங்காயம் அல்ல, பாரு நிமிக்கிறேன். நிமிருங்க நிமிருங்க. பேச்சில்தான் நிமிக்கிறீங்க, நீங்க தான் நிமிடுறீங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுது. வளர்ந்த வாழை வெட்டிட்டு நிமிந்த வாழை ஒட்டிட்டா? எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னது? உங்களுடைய பல்லெல்லாம் தட்டி விட்டு 2 கூட நெல்லையும் கொட்டி விட்டு 2 பேர்கிட்ட உலக்கைய கொடுத்து சக்க சக்கன்னு இடிக்க சொன்னா இடிப்பீங்க. போய்யா போய் சாம்பிராணி சட்டி எடுத்து வாயா போய்யா. சூடம் எடுத்துட்டு வர்றதா? அதோட உடுக்க அடிக்க ஓட்டனை கூட்டிட்டு வரணும். உனக்கு பேய் ஓட்ட சொல்லலாம். கொய்யா பேய் மவன ஆட பருத்தாலை என் காலும் கையும். ஓய் இந்த பாருங்க ஐயா, என்ன ஏதாவது ஒரு பொருளை நிமிக்கணும்னாலும் வளைக்கணும்னாலும் இத மாதிரி நெருப்புல காட்டணும். எனக்கு இந்த யோசனை தோல்லையே. ஓய் உனக்கு எப்படியா வரும்? புத்திசாலி தனங்கிறது பிறவியிலே ஏற்படக்கூடியதையா, பிறவியிலேயே. சரி வருங்க, வா வாடா. அமராவதியை கல்யாணம் பண்ணிக்கிற வரையிலும் இதெல்லாம் நான் சின்ன விட மாட்டேன். பாலு இல்லையா? பாலுங்க. ஓடி போ நாய் போடு. ஓடாம என்ன செய்யும்? இப்படி சுத்தா புத்திசாலித்தனங்கிறது பிறவியிலேயே இருக்கணும். சும்மாரியா? இளவரசே நாயை கொண்டாங்க நாதரே. அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஓய் வெங்காயம் 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 என்ன அதிகமா போகாத. கட்டுனா அமராவதியை கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லன்னா காவியை கட்டிக்கன்னு சொல்லிருக்கீங்க. வெங்காயம் சொன்னீங்க. வா வாயா வெங்காயம். சரி காவி கூடைகளை நான் கட்டிவிட்டேன், காமக்ரோதங்களை விட்டுவிட்டேன். காவி கூடைகளை நான் கட்டிவிட்டேன், காமக்ரோதங்களை விட்டுவிட்டேன். கன்னியர் ஆசைதனை விரட்டி புட்டேன், காடுமலை தேடி நான் புறப்பட்டேன். கன்னியர் ஆசைதனை விரட்டி புட்டேன், காடுமலை தேடி நான் புறப்பட்டேன். நம பார்வதி பதையே. என்ன என்ன என்ன? வெங்காயம் பெண்ணாய் வந்தது ஒரு மாய பிசாசுகள். பிசாசுகள். வெங்காயம் கண்களை மூடு, கண்களை மூடு. ஐயோ ஐயோ ஐயோ. வெங்காயம் பதிலா நில்லையா துரோகி, பிடி சாபத்தை. வேண்டாம், என் கண்களை மூடிவிட்டு கண்ணீர்களை நோக்குகின்றாயா? கண்ணை பிடுங்கி எரி. ஓ வேண்டாம், உருண்டு கொண்டே போய் பெண்களை பார்த்து விடும். கண்ணை பிடுங்கி மண்ணை போட்டு மூடு. என்னடா இது கோலம்? இவருக்கு அமராவதி கிடைக்காததால் வந்த அலங்கோலம். நம பார்வதி. மாடையர்களே வாருங்களேன் பின்னா. என்ன கண்ணம்மா? கானம் பாடும் வானம் பாடி ஏன் இப்படி வாய்மொழிருக்கிறது? சிரிக்க சிரிக்க பேசும் உங்கள் செம்பவள வாய்க்கு தடை விதித்தது யாரத்தான்? அத்தான், வாடி கிடக்கும் உங்கள் மலர்முகத்தின் வாட்டத்தை போக்க நான் ஆடட்டுமா, கொஞ்சம் பாடட்டுமா? அத்தான் ஆடட்டுமா, கொஞ்சம் பாடட்டுமா?
புன்னகை மலரவில்லை குமுத விழிகளிலே குளிர் தரும் பார்வையில்லை சிந்து மழை பொழியும் செவ்வாய் திறக்கவில்லை சித்திரம் போல் இருக்கும் செய்கை விளங்கவில்லை உங்கள் அழகான வதனமதில் ஆனந்தம் உண்டாக நான் ஆடட்டுமா கொஞ்சம் பாடட்டுமா உங்கள் அழகான வதனமதில் ஆனந்தம் உண்டாக நான் ஆடட்டுமா கொஞ்சம் பாடட்டுமா பாடிக்களை தீர பாடுதற்கு புது பொருளை தேடிக்களை தீர தமிழ் கடலில் ஆடிக்களை தீர ஆராய்ச்சி பாதையிலே வாடிக்களை தீர வாய் திறக்க மாட்டீரோ உங்கள் அழகான வதனமதில் ஆனந்தம் உண்டாக நான் ஆடட்டுமா கொஞ்சம் பாடட்டுமா உங்கள் அழகான வதனமதில் ஆனந்தம் உண்டாக நான் ஆடட்டுமா கொஞ்சம் பாடட்டுமா கன்னத்தில் கையேனோ கப்பல் கவிழ்ந்ததுவோ நின்னாமல் முழங்கிடும் மேகம் இனி முழங்காதோ என்ன குறை மௌனம் ஒன்றுதான இல்ல இன்னொருத்தம் கூட உண்டு உங்கள் அழகான வதனமதில் ஆனந்தம் உண்டாக நான் ஆடட்டுமா கொஞ்சம் பாடட்டுமா உங்கள் அழகான வதனமதில் ஆனந்தம் உண்டாக நான் ஆடட்டுமா கொஞ்சம் பாடட்டுமா அத்தான் இன்னும் வாட்டம் உங்கள் குறையை என்னிடம் கூறக்கூடாதா உன்னிடம் கூறிவிடுவதால் ஆறிவிடும் துன்பம் அல்ல அது சொல்லுங்கள் அத்தான் என் உயிரை கொடுத்தாவது உங்கள் துயரை தீர்த்து விடுகிறேன் கண்ணம்மா அத்தானின் இன்பத்திற்காக நீ வேண்டுமானால் உனது ஆறுயிரை தியாகம் செய்து விடலாம் ஆனால் அன்பு தெய்வமாகிய உன்னை இழந்துவிட்டு நான் உயிர் வாழ முடியுமா கண்ணம்மா எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்னத்தான் சொல்லுங்க நான் ஒரு ஓலை தருகிறேன் அதை அமராவதியிடம் சேர்த்து விடுவாயா அப்பாடா இதற்கா இவ்வளவு தயக்கம் கொடுங்கள் உங்கள் கவிதை என்றால் கருங்காயத்தை அமராவதிக்கு இதை பார்த்ததும் மகிழ்ச்சியால் உயிரையே விட்டு விடுவார் ஆமா இன்றிரவு அவள் என்னை சந்திக்காவிட்டால் நானும் உயிரை விட்டு விடுவேன் என்று கூற உயிரை விடுவதா அத்தான் புரியும்படி சொல்லுங்கள் சொல்லுகிறேன் கண்ணம்மா சொல்லுகிறேன் உன்னிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்லப் போகிறேன் நானும் அமராவதியும் காதலித்தோம் உனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு நாள் அரண்மனையில் அழகு குவியல் அமராவதி என்னை பார்த்தாள் நான் என் உயிரையே பறிகொடுத்து விட்டேன் காளிகோவில் நந்தவனம் எங்கள் காதலை வளர்த்தது ஆடினோம் பாடினோம் அளவலாதினோம் ஆனால் சில தினங்களாக ஏனோ அவளை காணவில்லை அவள் வரவால் ஒளி வீசி திகழ்ந்த நந்தவனம் இன்று இருள் மூடி கிடக்கிறது அவள் பாதம் பட்டதால் பூத்து குலுங்கிய மலர்ச்சோலை இன்று பாலைவனமாக காட்சியளிக்கிறது அவள் நினைவால் நான் நித்தம் நித்தம் செத்துக் கொண்டிருக்கிறேன் கண்ணம்மா கண்ணம்மா ஏன் அழுகிறாய் ஓ அத்தான் அரசன் மகளை காதலித்து விட்டானே வெளியே தெரிந்தால் அரசன் அவன் ஆவியை பறித்து விடுவானே என்றார் பயப்படாதே காதலை போற்றி வளர்த்த தமிழ் மன்னன் பரம்பரையிலே வந்தவன் குலோத்துங்கன் போ
பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல். போகிறேனப்பா. கண்ணம்மா வாங்க. கண்ணம்மா உன்னை தேடித்தான் வந்தேன். ஏன் அரசியார் உன்னை உடனே பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி. அரசியாரே வணக்கம். வா கண்ணம்மா. கண்ணம்மா ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய்? ஒன்றும் இல்லையே. அதுதானே உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை சொல்லப் போகிறேன். உனக்கும் அம்பிகாபதிக்கும் திருமணம் விரைவிலேயே நடத்தும்படி கம்பரிடத்தில் கூறியிருக்கிறேன். இரு. கண்ணம்மா இதோ பார். உன் திருமணத்திற்காக நாம் தேர்ந்தெடுத்திருக்கும் நகைகள். இது மாத்திரமல்ல, திருமணத்திற்கு பிறகு உங்கள் இருவருக்கும் தனி மாளிகையே கட்டித்தர ஏற்பாடு செய்திருக்கிறேன். மகிழ்ச்சிதானே? கண்ணம்மா ஏன் அழுகிறாய்? ஒன்றுமில்லை, சொல். அப்பாவின் நினைவு வந்துவிட்டது. ஆனாம் உன் மீது உயிரையே வைத்திருந்தார் புகழேந்தி. பாவம் அம்பிகாபதியையும் உன்னையும் மனக்கோலத்திலே கண்டு கழித்து அவர் கொடுத்து வைக்கவில்லை. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். அமராவதியைப் போல நீ எனக்கு ஒரு மகள் தானே? கண்ணம்மா உட்கார். அம்பிகாபதி உன்மேல் அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறான். உனக்கு ஒரு குறையும் ஏறாமல் பார்த்துக் கொள்வான். கவலைப்படாதே. கண்ணம்மா அந்த ஓலை எடு. எந்த ஓலை? அதோ பார், அந்த பெட்டியில். நீயே படி. அமராவதியே படி. என் ஆசை கன்னியமுதே, கமிழும் தமிழ் மனமே, கட்டழகே, நித்திலமே. ஏன் நிறுத்திவிட்டாய்? இந்த ஓலை எனக்கு எப்படி கிடைத்தது என்று நினைக்கிறாயா? அமராவதியின் பெட்டியிலிருந்து எடுத்து வந்தேன். கண்ணம்மா, உனக்கே உரியவனான அம்பிகாவதியின் எண்ணம் வேறொரு தீ நாடிவிட்டதே என்று பயப்படாதே. அவன் உனக்குத்தான் மாலையிட வேண்டும். அம்பிகாபதி அறியாமல் செய்த இந்த மகத்தான குற்றத்தை மன்னித்து விட்டேன். என் வாழ்வு கருகிவிடக் கூடாதே என்பதற்காக என் ஒரு வினாடியும் நீ அமராவதியை விட்டு அகலக்கூடாது. அம்பிகாபதிக்கும் அவளுக்கும் ஏற்பட்டிருக்கும் இந்த காதல், சோழ சாம்ராஜ்யத்துக்கே உலைய வைக்கக்கூடிய இந்த உறவு ஒரு நாளும் நடக்க முடியாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு. இவர்களின் விபரீத விளையாட்டினால் இந்த பேரரசுக்கு ஏற்படக்கூடிய அவமானம் ஈசையில் புரிந்தான் என்ற பழியோடு அம்பிகாபதி தூக்கிலே தொங்க வேண்டிய பரிதாபம். பயப்படாதே, நீ முயற்சித்தால் இவையெல்லாம் நடக்காமல் பார்த்துக் கொள்ள முடியும். கண்ணம்மா, அரச பரம்பரையின் மானமும் அம்பிகாபதியின் உயிரும் உன் கையில் தான் இருக்கிறது. இளவரசி வா. கண்ணம்மா, அன்பே அமரா, ஆடற் கலைமையிலே, அரண்மனை பூங்குயிலே, பாடல் இலக்கணமே பைங்கிளியே, தூண்டி புழுவாக்கி என்னை தவிக்க வைத்து மீண்டும் வரமாட்டேன் என்று விளம்பிவிட்டாய். வேடிக்கை,
ஊடல் விளையாட்டு என்று எண்ணினேன். வினை என்று உணர்ந்தேன். இன்று விழிநீரில் நீந்துகின்றேன். மறக்கலாம் என்றாலோ மனதைத்தான் நீ திருடி திறக்க ஒண்ணா கூட்டுக்குள் சிறை வைத்து விட்டாயே. அல்லும் பகலும் என்னை அணுமணுவாய் வதைக்காதே. கொல்லும் மருந்திருந்தால் கொண்டு வந்து. அன்பே, என்னை எப்படி தவறாக நினைக்க முடிந்ததுங்களா? நான் இங்கு படும் துயர் போதாதா? கண்ணம்மா, எப்படியோ இந்த செய்தி அம்மாவுக்கு தெரிந்து விட்டது. நான் வெளியில் செல்லவும் முடியவில்லை, அவருக்கு செய்து அனுப்பவும் வழியில்லை. இங்குள்ள நிலை தெரியாமல் ஏதேதோ எழுதியிருக்கிறார். கண்ணம்மா, என் நிலைமையை எடுத்துச் சொல். அவர் கோபத்தை நீக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் எப்படியும் அவரை சந்தித்தாக வேண்டும். கண்ணம்மா, கண்ணம்மா, ஒரு யோசனை. கண்ணம்மா, கண்ணம்மா, ஏன் அழுகிறாய்? இளவரசி, கண்ணம்மா, கல்யாண செய்தி சொல்ல வேண்டியா? கல்யாணமா? கம்பர் மகனுக்கும் கண்ணம்மாவுக்கும். உங்களுக்கு தெரியாதா? அத்தான கட்டிக்க போறேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பானே. என்னடி உளறுகிற? நான் ஒண்ணும் உளரல, என்கிட்ட மறைக்காது. அன்னைக்கு ராணி என்ன கூட சொன்னாங்களே, நான் கேட்டுட்டு தானே என்ன. கண்ணம்மா, கண்ணம்மா, நான் மாபெரும் தவறு செய்து விட்டேன். தவறு என்னம்மா இது? உனக்குரியவரை நான் அபகரிக்க துணிந்தேன். என்னை மன்னிப்பாயா? என்னை மன்னிப்பாயா? மன்னிப்பா? உங்களுக்கு பைத்தியம் தான் பிடித்து விட்டது. அத்தான் எனக்குரியவரா? இல்லை இல்லை, கண்ணம்மா, நீ மனமறிந்து போய் சொல்லுகிற. கண்ணம்மா, நீ அவரை விரும்பாத எனக்கு தெரியாமல் போயிற்று. எனக்கு தெரியாமல் போயிற்று. நான் சொல்வதை கேளுங்கள் அம்மா. அத்தான் நான் விரும்பவே இல்லை. இது வீண் குழப்பம். இல்லை கண்ணம்மா, கண்ணம்மா, எனக்கெல்லாம் தெரிந்துவிட்டது. அத்தான் அத்தான் என்று அடிக்கடி சொல்லுவாயே, உன் அன்பின் விளைவு என்று எண்ணினேன். இன்றுதான் புரிந்து கொண்டேன், அவையெல்லாம் உன் இதயத்தின் எதிரொலி என்பது. கண்ணம்மா, கண்ணம்மா, என் இதயத்தை கண்ணாக்கி சொல்லுகிறேன். இனி உனக்குத்தானவர், இனி உனக்குத்தானவர். இளவரசி, உண்மையை சொல்லுகிறேன். அத்தானை நான் மணக்க விரும்பினேன். ஆனால் உங்களுக்கு அவருக்கு நீங்கள் என்பதுதான் விதி. இதை மாற்ற யாராலும் முடியாது. என் வாழ்க்கையின் ஒரே லட்சியம் உங்கள் இருவரையும் ஒன்று சேர்ப்பதுதான். இந்த முயற்சியிலே ஆனந்தமாக உயிர்விடவும் தயாராக இருக்கிறேன். திருமண விஷயத்தை முடிவு செய்யும் முன் குழந்தை அமதியையும் ஒரு வார்த்தை கேட்பது நல்லதல்லவா? நாம் பார்த்து செய்தால் சரி, அவளை கேட்பானே. கேட்பதாகவே வைத்துக் கொள்வோம். அமராவதி பதில் சொல்வார்களா? நாணம்தான் இங்கே பதில் சொல்லும். தலை தானே கவிழும், கண்கள் கட்டை விரலை நோக்கும், கரிவா இதழிலே புன்முறுவல் தவழும். கூத்தரே, இலக்கிய உலகிலிருந்து வாழ்க்கைக்கு வாருங்கள். அமராவதியின் விருப்பத்தை கேட்காமல் எதையும் செய்ய நான் தயாராகில்லை. யாரங்கே? அரசே, இளவரசியை அழைத்து வா. வாம்மா, உனக்கு திருமணம் செய்ய உத்தேசித்திருக்கிறோம். அமரா, எனக்கு தெரியும் உன் சிந்தனை. நான் சொல்லுகிறேன். உன் பெற்றோர் உனக்கு தேர்ந்தெடுத்திருக்கும் கணவன் யார் தெரியுமா? வேங்கி நாட்டு இளவரசன், காளையர் புகழும் வீரன், கண்டோர் மயங்கும் மாறன், புலவர்கள் போற்றும் வீரன், உணர்வதிலே மகாசூரன். கூத்தர் குருடராக மாறியது எப்போது என்று எனக்கு புரியவில்லை. அப்பா, அப்பா, எனக்கு இப்போது திருமணம் தேவையில்லை. காரணம்? காலம் வரும்போது சொல்கிறேன். அமரா, என்ன சிந்திக்கிறீர்கள்? அமராவதியின் பேச்சு, அவள் நடந்து கொள்ளும் முறை எல்லாம் புதுமையாக இருக்கிறது. அரசே, கரையில் நின்றபடியே கடற்கடியில் கிடக்கும் முத்துக்களை கூட கணக்கிட்டு விடலாம். ஆனால் இந்த கண்ணீரின் உள்ளத்தை கண்டறிவது மிக மிக கடினம்.
என்ன சொல்லுகிறீர்கள்? சொல்லுகிறேன். அமராவதி காதல் வசப்பட்டு விட்டார். காதலா? ஆமா. அரசியலங்குமரிக்கும் அம்பிகாவதிக்கும் காதல். கூட்டல், இன்னொரு முறை எப்படி சொல்லாதீர்கள். ஏழை புலவருக்கு காதல் என் மகள் மீது இல்லை. அரச பீடத்தின் மீது அம்பிகாவதிக்கு ஏற்பட்டிருக்கும் ஆசையின் விளைவுதான் இந்த காதல் நாடகம். குழப்பாதீர்கள். இதற்கு சான்று? சான்று பல உண்டு. அதிலே இதுவும் ஒன்று. மன்னன் இந்த பைங்கிளியே அயலொருவர் கண்படுமோ என்று அஞ்சி பயத்தோடு உன்னை கங்குரிலே காண்பதல்ல கணப்பொருளும் இணைபிரியா காலம் என்றோ. இது எப்படி கிடைத்தது உங்களுக்கு? ஒரு நாள் நள்ளிரவிலே எல்லை புறத்திலே ஏரிக்கரை அருகே இரு உருவங்கள் கூடி பிரிந்தன. கள்ளை குடித்த வெறியன் கைப்பணத்தின் கணக்கறிய மாட்டார். அதை போல காதல் போதையிலே கவலையின்றி பாதையிலே போட்டுவிட்டார்கள் இந்த ஓலையை. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் புரிய வைக்கிறேன். மன்னா, ஒரு வேண்டுகோள். என்ன? நாளை விருந்தொன்றுக்கு ஏற்பாடு செய்யுங்கள். யாருக்கு? கம்பருக்கு. மேலும் குழப்பாதீர்கள். நாளை தெளிவாகிவிடும். கம்பரின் ராமாயண வெற்றிக்காக இந்த விருந்து. அம்பிகாவதியும் அழைக்கப்படட்டும், அமராவதியை பரிமாறட்டும். உத்தரவு. அமைதி அரசே, அமைதி. விருந்துக்கு அம்பிகாவதி வரப்போவதாக அமராவதிக்கோ, அமராவதியே அன்னம் படைப்பாள் என்று அம்பிகாவதிக்கோ அறிவிக்க வேண்டாம். எதற்காக இந்த ஏற்பாடு? அவர்கள் நிலையை தாங்கள் புரிந்து கொள்ள. மன்னா, கதிரவனை கண்டுவிட்டால் கண்கள் கூசாமல் இருக்காது. அதை போல காதலர்கள் சந்தித்து விட்டால் அவர்கள் கண்கள் பேசாமல் இருக்காது. அரசர் பெருமான், அம்பிகாவதியின் கவிதைகளை கேட்டதில்லையே? ஒன்றிரண்டு கேட்டிருக்கிறேன். காதல் சுவையிலே கைதேர்ந்தவன், இளமையிலே தேர்விட்டான். புலமையிலே அவனுடைய கவிதை ஒன்றை கண்டேன், திரித்து போனேன். பிரிவு துயரை அதைவிட அழகாக சித்தரிக்க வேறு யாராலும் முடியாது. அப்படியா? இட்ட அடி நோவ எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய இட்ட அடி நோவ எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய மருங்கசைய கொட்டி கிழங்கோ கிழங்கு கொட்டி கிழங்கோ கிழங்கென்று கூவுவாள் வழங்கோசி வெய்யம் பெறும் வழங்கோசி வெய்யம் பெறும். அம்பிகாபதி, இப்பொழுது நீ பாடியதற்கு காரணம்? உங்கள் காதலை உதவுங்களா? அதோ கொட்டிக்கிழமைக்கு போகிறாள் ஒருத்தி. பழுத்த பழம், கொளுத்துகின்ற வெயில், சுடுமணலில் அவள் பாதங்கள் துடிக்கின்றன. அவள் குரலை கேட்டான் அம்பிகாபதி. மனமுருகி பாடிவிட்டாள். நல்ல கற்பனை. இட்டு அடி நோவ எடுத்து அடி கொப்பளிக்க இளவரசியார் வட்டில் சுமந்து வரும்போது அம்பிகாவதி கொட்டிக்கிழங்கு விற்பவளை பற்றி பாடியது விந்தையிலும் விந்தை. யாரங்க அந்த கிழவியை அழைத்து வா. கிழவை அழைக்க போனவன் தனியே திரும்பி வருவார். கம்பர் அதற்கும் ஒரு புதிய பாடலை பாடுவார். என்ன வெயில், காலெல்லாம் கொப்பளிச்சு போச்சு. ஏப்பா, என்ன பத்தி பாட்டு பாடினியாம்ல?
கம்பன் பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிளம்பி வரமாப்பா. யாரங்க அரசு அதை வாங்கிக் கொண்டு கேட்பதை கொடுத்தனுப்பு. இந்தியாவதி, இன்று உன்னை காப்பாற்ற தலைவாணியே கிழவியாக வந்தால் என்று எண்ணுகிறேன். இல்லையே, இந்நேரம் உன் கெடி என்ன ஆகியிருக்கும்? உன்னையே தன் உயிராக எண்ணியிருக்கும் உன் தந்தையின் மனம் நோக்கும்படி நடக்காதேப்பா. இல்லை, இதுவரை அப்படி நடந்ததில்லை, இன்னும் நடக்க மாட்டேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கூடாது அம்பிகாபதி, கூடவே கூடாது. காலம் காதலி முடிவிலே காட்சி தருகிறான். எச்சரிக்கிறேன், அவளை மறந்துவிடு. மறப்பதா? மன்னியுங்கள் என்னை. காற்று வீசுவதை மறக்கலாம், கடல் நீர் அலையை மறக்கலாம், என்னால் அமராவதியை மறக்க முடியாது. அப்படியானால் உன்னையே தன் கணவனாக எண்ணிருக்கும் கண்ணமாடின் கதி நான் கணவனா? ஆம், புகழேந்தியின் கடைசி விருப்பம். ஐயோ, இதென்ன அநியாயம்! இளமையிலிருந்து அவளை என் சகோதரியாக வல்லவா நினைத்து வந்திருக்கிறேன். அப்படி என்றால் புகழேந்திக்கு கம்பர் அடித்து வாக்குறுதி. வாக்குறுதி நிறைவேறாது. ஏன் நிறைவேறாது? அம்பிகாபதி, நீ காவலன் மகனை மறக்க வேண்டும், கண்ணம்மாளை மறக்க வேண்டும். நடக்க முடியாததை சொல்லுகிறீர்களே அப்பா. எது நடக்க முடியாது? தந்தை சொல்லி காப்பாற்ற காட்டுக்கு சென்றான் ராமன். தந்தையின் விருப்பப்படி தாயே கொன்றான் பரசுராமன். தந்தையின் இன்ப வாழ்வுக்காக பட்டம் பதவி அத்தனையும் திறந்து பிரம்மச்சாரியானான் பீஷ்மன். தந்தைக்காக தன் இளமையை தியாகம் செய்தான் இயாசியின் மகன். மகனே, நான் உன்னிடம் கேட்பதெல்லாம் அமராவதியை மறந்துவிடு என்பதுதானே? மகனே, நீ வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும். உன்னால் தமிழும் தமிழால் நீயும் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் கனவு காண்கிறேன். அம்பிகாபதி, இந்த தள்ளாத வயதில் என்னை தவிக்க விடாது. குலக்குழந்தை, நெருப்புடன் நெருங்காதே. அமராவதியை மறந்துவிடு, அமராவதியை மறந்துவிடு. அப்பா, 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 என்னை மன்னியுங்கள் அப்பா, என்னை மன்னியுங்கள். உங்கள் வார்த்தையை கேட்கிறேன் அப்பா, உங்கள் வார்த்தையை கேட்கிறேன். என்னை இறந்துவிடு என்று சொல்லுங்கள். மறக்கவில்லை, அமராவதியை மறந்துவிடு என்று மட்டும் சொல்லாதீர்கள். அவளை மறக்கும் சக்தியை நான் என்றோ இழந்து விட்டேன் அப்பா, என்றோ இழந்து விட்டேன். என் இதயத்தில் குடியேறிவிட்டவளை நீக்குவதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது என் ஆவியை பிரிப்பதுதான் அப்பா, அது என் ஆவியை பிரிப்பதுதான். வாருங்கள். மன்னவா, பொன்னி நாட்டின் புகழ் புவியெங்கும் பரவ வேண்டும், கன்னி தமிழோசை கடல் கடந்து ஒலிக்க வேண்டும் என்பது என் விருப்பம். ஆம், என் எண்ணமும் அதுதான். தங்கள் எண்ணத்தை நிறைவேற்றும் தூதுவனாக அம்பிகாவதியை புஷ்பகத்தீவுக்கு அனுப்பலாம் என்று எண்ணுகின்றேன். தெய்வ வள்ளுவன் திருக்குறள் சிறப்பும் சேரன் தம்பியின் சிலம்பு செல்வமும் அந்நாடெங்கும் பரவ வேண்டும். அதோடு தங்கள் ராமாயணத்தையும் சேர்த்துக் கொள்ளும் கம்பரே. அம்பிகாபதி சிறுவனாயிற்றே என்று தாங்கள் நினைக்கலாம். இந்த அரும்பெரும் பணிக்கு அவனை விட தகுதி வாய்ந்தவர்கள் வேறு யார் இருக்கிறார்கள்? மன்னரே, இந்த ஏற்பாட்டை உடனடியாக நிறைவேற்ற வேண்டியது தங்கள் பொறுப்பு. ஆகட்டும், மிக்க மகிழ்ச்சி மன்னவா, நான் வருகிறேன். பார்த்தீர்களா கம்பரின் தோற்றத்தை? முகத்திலே குழப்பம், சொல்லிலே நடுக்கம். குற்றத்தை அவரே ஒப்புக்கொண்டு விட்டார். பாவம், மகன் இங்கே இருந்து மடிவரை விட எங்கேயாவது உயிரோடு இருந்தால் போதும் என்று நினைக்கிறார். பிள்ளை பாசம். இந்த ஏற்பாட்டின் நோக்கமே எனக்கு விளங்கவில்லை அப்பா. விளங்காமல் இருப்பதற்கு இதில் ஒன்றுமே இல்லையே. என்னை கேட்காமல் எப்படி அப்பா சம்மதித்தீர்கள்? நாம் சம்மதிப்பதா? அரசரின் ஆணையப்பா இது. அதிலும் நீ விரும்பும் நல்லதொரு தொண்டு. ஐயா, என்ன அமைச்சரே, ரதம் வந்திருக்கிறது. புஷ்பகத்தீவுக்கு இந்த இளவே கப்பல் புறப்படுகிறதாம். அப்பா, ஒரு நாள் பொறுங்கள். நான் யாரிடமும் சொல்லிக் கொள்ளவில்லை. சொல்லிக் கொள்வதற்கு யார் இருக்கிறார்கள்? அது தேவையும் இல்லை. நாளையே இந்த நல்ல செய்தி நாடு முழுவதும் பரவிவிடும். திரவியம் தேடத்தான் திரைக்கடல் ஓடுவார்கள். ஆனால் அம்பிகாபதி தவளை பரப்ப கடல் கடந்தும் சென்றான் என்பது
தமிழ் உள்ளளவும் நினைத்திருக்குமே. சென்று வா மகனே, வெற்றியோடு திரும்பு. கண்ணிலே இருப்பதென்ன கண்ணீளமானே, காவியமோ ஓவியமோ கண்ணீளமானே. கண்ணிலே இருப்பதென்ன கண்ணீளமானே, காவியமோ ஓவியமோ கண்ணீளமானே. வண்ணமுக வெண்ணிலவில் கண்ணீளமானே, வண்ணமுக வெண்ணிலவில் கண்ணீளமானே. வண்டு வந்தது எப்படியோ கண்ணீளமானே. அண்ணனடை பின்னுவதேன் கண்ணீளமானே, யார் விழிகை பட்டனவோ கண்ணீளமானே. சின்ன இடை மின்னலெல்லாம் கண்ணீளமானே, சின்ன இடை மின்னலெல்லாம் கண்ணீளமானே. எங்கள் தந்த சீதனமோ கண்ணீளமானே. கண்ணிலே இருப்பதென்ன கண்ணீளமானே, காவியமோ ஓவியமோ கண்ணீளமானே.